கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். காலபுருஷ தத்துவ ரீதியாக ராசிமான சங்கையில் பார்க்கும் பொழுது ஒரு ராசியில் அதிக காலகட்டம் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். கிட்டத்தட்ட 30 மாதங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் அதிகாரமும் பெறுகிறார், சில சமயம் வக்ரமும் பெறுகிறார். இப்படி மாறுபட்ட தன்மைகளை கொண்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தன்மையில் 26/7/2026 முதல் 10/12/2026 கிட்டத்தட்ட 137 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இந்த வக்ரகதியில் சஞ்சரிப்பதனால் 12 ராசிகளுக்கும் எதுபோன்ற தன்மைகளில் அவர் விளைவுகளை விளைவிப்பார் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வக்ரகதியாக அவர் அதே ராசிக்குள்ளே தான் இருக்கு. அந்த ராசி விட்டு மாறல. அவர் பின்னோக்கியும் போல அதிசாரமாய் முன்னோக்கியும் போல. பொதுவாகவே 5ஆம் இடத்தில் பாவகிரகம் இருந்தால் குழந்தைகள் சொல் பேச்சு கேளாமை, பிடிவாதம் பிடிக்கக்கூடியது, விளையாட்டுத்தனமா இருக்கிறது, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது, இது போன்ற தன்மைகள்லாம் கண்டிப்பாக செய்யும். அதே சமயத்தில் குலதெய்வத்திற்கு நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரு காணிக்கைகள் மற்றும் பிராயச்சித்தங்கள் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அதை இந்த காலகட்டத்தில் நீங்க கரெக்டாக செஞ்சிடணும். செய்யலைன்னா அந்த குலதெய்வத்தால தோஷங்கள் ஏற்படும். குலதெய்வம் இன்னைக்கு சாபம் கொடுக்காது, யாருக்குமே குலதெய்வம் சாபத்தை கொடுக்காது. ஆனால் அதே சமயத்தில் அதனால ஒரு பின்விளைவுங்கிறது கண்டிப்பா கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு. நீங்க அது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். 5ஆம் இடத்துல பாவகிரகங்கள் என்னைக்குமே இருக்கக்கூடாது. அப்ப சனி பகவான் உங்க ராசி விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இதுல வக்ரகதி அடையும் போது என்ன அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் குலதெய்வத்திலேயே ஒரு அபச்சார செய்த தோஷங்கள் கண்டிப்பாக இருக்குது, எடுத்துரைக்கும், காட்டும். இப்ப நம்ம தெரியல என்ன செஞ்சிருக்கேன்னு தெரியல, ஏதோ பாக்குற ஜோசியர்லாம் சொல்லலாம் குலதெய்வத்துக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்கப்பான்னு சொல்றாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. குலதெய்வத்தை ஒரு பசும் சாணியில ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சு அரச இலையில வச்சு ஒரு 45 நாளைக்கு நீங்க பூஜை பண்ணுங்க டெய்லி வீட்டுல. அந்த குலதெய்வம் நீ என்ன தப்பு நடந்ததுங்கிறத சொல்லிடும் நமக்கு. அப்புறம் நமக்கு அதோட பிராய்ச்சித்த ரீதியாக நம்ம அதை சரி பண்ணிடலாம். அது ஒரு பெரிய ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குலதெய்வம் அப்படிங்கிறத தாயை போன்றது. ஒரு தாய் என்ன அப்பப்போ கோவப்படுவா, என்ன பையன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், சேட்டை பண்றான் அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். அதுக்கப்புறம் அம்மா பசிக்குதுன்னு போயிருந்தா அப்புறம் அடுத்தது ஐயோ மகனே என் மகன் பசின்னு தெரிஞ்சு உடனே உட்காந்து என்னென்ன செய்யுமோ எல்லாம் செய்வா. இந்த மாதிரிதான் குலதெய்வமும் எல்லாத்துக்குமே. குலதெய்வம் சில சமயத்தை வருத்தப்படும், இன்னி அதை நம்ம பிள்ளை இப்படி திருந்தாம இருக்கிறானே, மாறாம இருக்கானே, சொன்ன பேச்சு கேட்காம இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் வருத்தப்படும். ஆனா அந்த வருத்தத்தை நம்ம சாந்தப்படுத்தணும். அந்த சாந்தப்படுத்துறது தான் என்ன செய்யணும் தெரியல. தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு குடும்பத்தாரும், அதாவது நீங்க உங்க அங்காளி பங்காளியோட எல்லாரையும் சேர்ந்து போறதுங்கிறது ஒரு தனி விஷயம். ஆனால் தனிப்பட்ட முறையில் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நம்ம திருமண நாளையோ, இல்ல நம்ம குழந்தை பிறந்த நாளையோ, இல்ல குழந்தை பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலோ, இல்ல நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலையோ, இல்ல அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு 60 ஆச்சு 50 ஆச்சு 14 பண்றோமா, இந்த மாதிரி காலகட்டங்களிலோ தனிப்பட்ட முறையில வருஷத்துக்கு ஒரு தடவை தனிப்பட்ட முறையில குலதெய்வத்துக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யணும். என்ன விதமான அபிஷேகம், யார் பூஜை பண்ணாங்கலாம் கவலை கிடையாது. யார் அந்த குலதெய்வம் நியமிக்கப்பட்டிருக்காங்களோ உங்க முன்னோர்களால் அவர்கள் பூஜை செய்யப்பட்டு அவங்ககிட்ட போய் வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்து பால், தயிர், தேன், பன்னீர், பஞ்சாமிர்தம், விபூதி, இளநீர், இது மாதிரி எல்லா பொருள்களாலும் அபிஷேகம் செய்து திரவிய பொடி இது மாதிரி அபிஷேகம் செய்து மண்டிட்டு பிரார்த்தனை செஞ்சீங்கனாலே விருச்சிக ராசிக்கு இந்த 5ஆம் இடத்திற்குரிய குருவினுடைய தன்மையினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு விலகிவிடும். இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார் 3ஆம் பார்வையா. அப்ப என்ன இந்த வக்ர காலத்துல இதை கிட்டத்தட்ட 26/7/2026 இருந்து 10/12/2026 வரைக்கும் உள்ள காலகட்டங்கள்ல மனைவி கொஞ்சம் கோவப்படுவான், வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தைகளா வரும், கொஞ்சம் வல்கரா கூட சில சமயத்துல பேசலாம். இதெல்லாம் மனைவியின் மூலம் ஏற்படும். ஆணா இருந்தால் பெண்ணாலும், பெண்ணா இருந்தால் ஆனாலும், கணவன் மனைவி ரெண்டும் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், கிரக ஒரே மாதிரி தான் செயல்படும். அது அவங்க அந்த மாதிரி பேசுவாங்க. நாம இங்க ஆத்திரப்படுறது அர்த்தம் இல்லை. நம்ம தான் சம்பாதிக்கிறோம், எல்லாம் செய்யறோம், வேண்டி செய்யறோம். இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், ஏதாவது பேசுவாங்க, தன்னறியாம அவங்க பேசுவாங்க. இதெல்லாம் கிரகங்களோட ஒரு ஆக்டிவேஷன் தான், பிளானட்டோட ஆக்டிவேஷன். அது அவங்க கோபப்படுறது அர்த்தமே இல்லை. சரி இவளுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை, ஏதோ பேச. இதுக்கு மாதிரி நீங்க சனி பகவானுக்கு போய் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா,
நல்லெண்ணெய் ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய் காலையில 6 to 7 சனி ஓரில் வாங்கி கொடுத்துட்டு அங்க தீபம் ஏற்றி நீங்க பிரார்த்தனை பண்ணாலும் இந்த குடும்பத்துல இதெல்லாம் சரியா போயிடும். அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தையும் அவர் பாக்குறாரு. லாபம் ஜெயிக்கணும், லாபம் அதிகமா வரணும். எப்படி வரும் அப்படின்னா, நமக்கு கீழே உள்ளவங்களை நாம அதிகாரம் பண்ணாம, நாம ஒரு ஆபீசரா இருக்கலாம், ஒரு இதுல மேனேஜரா இருக்கலாம், ஏன் ஒண்ணு லேபரா கூட இருக்கலாம். நம்ம இதை நமக்கு கீழே உள்ளவர்களை நாம் மதித்து பழகினால் நம்முடைய லாபம் தானாக கூடும். நம்முடைய லாபம் தானாக கூடும். கண்டிப்பாக அதில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நிச்சயமாக மதித்து பழகணும், அடுத்தவங்களை மதித்து பழகணும். நான் பெரிய ஆபீசர், நான் சொன்னா தண்ணி கேட்கணும், அந்த இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்மளும் மனுஷன், அவனை மாதிரி ஒரு மனுஷன் தண்ணே அவனிடம் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கும். இந்த தன்மையோட போயிடும். உங்கள் 2ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பாக்குறாரு. அப்ப 2ஆம் இடத்தாக்கு உங்கள் வார்த்தைகளும் தடிப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. தேவையற்ற விஷயங்களை பேசுவதற்கு சந்தர்ப்பங்கள் சம்பந்தமே இருக்காது. ஏதாவது இது பண்ணணும், டாமினேட் பண்ணணுங்கிறதுக்காக தேவையில்லாத வார்த்தைகளும் விட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் நிறைய வரும். நம்ம வாக்கு தினம் கட்டுப்படுத்தணும். அந்த வாக்கை கட்டுப்படுத்தணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பேச்சியாயின்னு சொல்லி கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க. அது சரஸ்வதி தான். இல்ல, ஏன்னா பேச்சியம்மன் கோயிலுக்கு போனோம்னு சொல்றோம் இல்லையா. பேச்சு அப்படின்னா வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அதிபதி யாரு? சரஸ்வதி. பேச்சியம்மன் கோயில்ல போய் நீங்க தீபம் ஏற்றினாலே உங்கள் வாக்குவன்மை கண்டிப்பாக மேன்மை அடையும். அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்ப கடகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியை பாக்குறாரு. பொதுவாக விருச்சிக ராசிக்கு சந்திரன் நீசமா இருப்பான். 9ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன். அப்போ 9ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் என்பது தந்தை வழியில சில மனக்குறைப்புகள், இதெல்லாம் தாக்கங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். தந்தையிடம் மதித்து பழங்கள், தந்தைக்கு மரியாதை கொடுத்து பழங்கள். எனக்கு சரிப்பா, விடுங்கப்பா, கொஞ்சம் நிலைமை சரியில்லைப்பா, சரியாட்டும்பா, கண்டிப்பா நான் செய்யறேன்ப்பா, உங்களுக்கு செய்தாலும் நான் யாருக்குப்பா செய்யப்பறேன், என்ன பெத்து வளர்த்து அழைக்கிறேன் நீதான்ப்பா, தொழிலாம் கத்துக் கொடுத்தீங்கன்னு தந்தை அனுசரித்து செல்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சனியின் வக்ர பயிற்சி பெரிய பாதிப்புகளை ஒன்றும் தராது. நீங்க தைரியமாக உங்கள் தொழில் செய்யுங்க. ஆனால் எதிலுமே ஒரு தர்மம் இருக்க வேண்டும். வேலை பார்க்க வேண்டிய தர்மபுரியோட நடந்துக்காங்க. உங்க மனைவிட்டின்னு நடந்துக்காங்க. கோவப்பட பட்டுட்டு போட்டுமே, நம்மகிட்ட கூட ரோட்ல போறோம், கூட போட போறோம், அனுசரணையா இருங்க. நீங்க உங்கள் வார்த்தைகளை அளந்து விடுங்க. அந்த நம்மளோட ஒரு வார்த்தை அடுத்தவன் மனதை புண்படுத்த முடியாக இருந்தால் நிச்சயமா அந்த வார்த்தையை நீங்கள் பேசாதீர்கள். அது நீங்க செய்ய வேண்டாம். அந்த மாதிரி இருந்துட்டாலும் சரி. இந்த குரு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி விருச்சம் எல்லாமே எல்லாமே சாதகம் தான். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்து நடக்கணும். இப்ப சாதம் இருக்கு, சாப்பிட்றோம். நம்ம சுட சுட ரசம் ஊற்றினா ரசத்தை கையில வாங்கி குடிக்கணும்னா சூடா இருக்கு, கை பொசிக்கிறோம். அப்ப நம்ம ரசத்தை ஆற விட்டு தான் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா. இப்ப கொஞ்சம் சூடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டு ஊற்றக்கூடிய சாம்பாரும் ரசமும் கொஞ்சம் சூடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தகுந்த ஆற விட்டு சாப்பிடணும். அதை செய்தீர்கள் நிச்சயம் ருச்சியாக நன்மை கிடைக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.